வச்சிருக்காங்க. என்னன்னா பஸ்ஸோட ஸ்பீடை கம்மி பண்ணாலும் பாம்பு அடிச்சிடும், சீட்டை விட்டு எழுந்திரிச்சாலும் பாம்பு அடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அங்க இருக்க நடிகர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்றது தான் கான்செப்ட். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ராவி எனக்கு ஒரு உண்மை தெரியும். ராவி எதுக்கு நம்ம பஸ்ஸை சுற்றி இவ்வளவு போலீஸ்காரங்க வராங்க சொல்லுங்க ராவி. ஏய் நானே உயிரை கொடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அமைதியா போய் உட்காருறா. நீங்க சொன்னாதான் நான் போவேன், எதுக்கு வராங்க? ஏய் சைலண்டா சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லிடாத. நம்ம பஸ்ல பாம்பு வச்சிருக்காங்களாடா. என்னது, நம்ம பஸ்ல பாம்பு வச்சிருக்காங்களா? அட வீணா போனோடனே உங்ககிட்ட அமைதியா தானே சொன்னேன், இப்ப ஊருக்கே பைக் போட்டு சொல்லிட்டியடா, நான் என்னடா பண்ணுவேன்? பாருங்க, என் ஒய்ஃப் அப்பவே சொன்னா பெருமாள் கோயிலுக்கு போகும்போது நடந்தாச்சும் போங்க புண்ணியம் கிடைக்கும்னு. நான் தான் சீக்கிரமா போனா சுண்டல் வாங்கி சாப்பிடலான்ட்டு பஸ்ஸில் வந்தேன். இப்படி பகவான் பாம்பு வைப்பாருன்னு யாருக்கு தெரியும்? ஐயோ பெருமாளே, என்னை யாரு காப்பாற்றுவா கடவுளே? யார்? கோபால், கோபால், உங்களுக்காக எத்தனை வருஷம் கோபால், உங்களுக்காக எத்தனை வருஷம். உங்களை பார்க்கலான்னு பஸ்ல வந்தேன் கோபால், இப்படி வெடி வச்சுட்டாங்க கோபால், வெடி வச்சுட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, the driver, this lady வேற என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.